ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில பார்த்தீங்கன்னா, சினிமாவுக்குள்ள வர்றது அவ்ளோ கஷ்டம். அந்த ஏவிஎம் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த கேட் வழியா உள்ள வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு. என்னோட தலைமுறையில பார்த்தீங்கன்னா, நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல. ஈஸியா தான் வந்தேன். நான் வந்து காம்பேரா ஒர்க் பண்ணி, டிவில கொஞ்சம் ஒர்க் பண்ணி, ஈவென்ட்ஸ் ஒர்க் பண்ணி, அங்கலாம் என்ன பார்த்தவங்க மெயின் மாடலிங்லேருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகுறோம். அ அத விட இப்போ இன்னும் ஓப்பன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன். 2வது நீங்க ஏன் ஆர்டிஸ்ட்ட பத்தி சொல்றீங்க? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா யார் வேணா ஜர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இன்னைக்கு வந்திருக்கு. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் ஆம் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா, உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருது. ஆம், முன்னாடி எல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்கள பத்தி கிசுகிசுவெல்லாம் எழுதுவாங்க. இப்பல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க வீட்ல என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருமே வந்து பொய் செய்தியெல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது. ஸோ ஐ திங்க் திஸ் ஓப்பன்னஸ் இஸ் குட். இன்னொன்னு திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்துவிளக்காக பல பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளிய தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். சரி, ரொம்ப நன்றி.